ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, வெல்கம் டு டிவைன் மீல்ஸ் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா ப்ரௌனி ரெசிபி பண்ணலாமா? வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்போட நல்ல சாக்லேட்டியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம செய்ய போகிறது மைதா மாவு கிடையாது, ராகி மாவில் பண்ண போகிறோம். டார்க் சாக்லேட் ஒன்று வாங்கிக்கோங்க. அதே மாதிரி 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் டைரெக்டாக போட்டுறாதீங்க. வெளியில் கூலிங் இல்லாத முட்டை எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. பீட்ரு இருந்தால் பீட்ரு எடுத்துக்கோங்க, இல்லை விஸ்க் இருந்தால் நீங்கள் விஸ்க்கு கூட எடுத்துக்கோங்க. இது 125 ml கப்பு. அதில் உள்ளடக்கி நாட்டு சர்க்கரையும் ஜீனியும் சரிக்கு சமமாக எடுத்திருக்கேன். நல்லா பவுட்ரு பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நுர வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ண சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நுர வருதில்ல, அதை நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்கிட்ட பீட்ரு இல்லை, விஸ்க்கு தான் இருக்குது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். சாக்லேட் வெயிட் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம 120 கிராம் சாக்லேட் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த 2 இது மட்டும் பார் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பட்டர் 100 கிராம் எடுக்கணும். நீங்கள் 120 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் கூட நான் அந்த கப்பு ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சாக்லேட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பட்டரும் நோட் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் சேர்க்கவே இல்லை, எந்த ஆயிலுமே ரீஃபைண்ட் ஆயில் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. இதை கேர்ஃபுல்லாக சுடுதண்ணியில் வச்சு டபுள் பாயிலிங் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். கையில் எதுவும் சுட்டுக்கிறாதீங்க. ஓவன் இருந்தால் 180 டிகிரியில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் ஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓவன் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட இட்லி சட்டி இருக்கும்ல, அதில் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா சாக்லேட்டும் பட்டரும் நல்லா உருகுனதுக்கப்புறம் ஹீட்டோடு அதில் போட்டுறக்கூடாது. அது சூடு ஆறுற வரைக்கும் நான் 1/2 கிலோ கேக் செய்கிறதுக்காக ராகி மாவை நல்லா சல்லடை வச்சு சலிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த சுகரு முட்டை இது பண்ணி வச்சுருக்கேன், நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதில் நான் என்ன பண்ணுறேன், இந்த மாவை சேர்த்துக்கிறேன். எவ்வளவு சேர்த்துக்கிறேன் அப்படின்னா 100 கிராம் சேர்த்துக்கிறேன். அந்த கப்பில் உள்ளடக்கி நான் சேர்த்துக்கிறேன். நான் எடுத்திருக்க கப்போட அளவு 125 ml, அந்த கப்பை எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருக்கேன். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொக்கோ பவுடர் சேர்க்குறனால முட்டை ஸ்மெல் அவ்வளோவா வராது. நீங்கள் சாக்லேட் அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா கொக்கோ பவுட்ரு ஒரு 70 கிராம் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இல்லை கொக்கோ பவுட்ரு ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த கேக்குக்கு பேக்கிங் சோடாவோ பவுடரோ நான் ஆட் பண்ணலை. அப்படி நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் இது லைட்டாக விழுந்துருச்சு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டு பட்டரும் உருக்கி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் இதில் கலந்துருங்க. ஊற்றி கலக்கும் போதே நீங்கள் கிண்ட அது இறுகிக்கிட்டே வரும். நம்மளால் கிண்ட முடியாது, ஒரு மாதிரி இறுகிக்கிட்டு ரிப்பன் மாதிரி வரும். நம்ம தூக்கி இப்படி காமிச்சோன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்கன்னா உங்களோட பேனில் நீங்கள் அதை ஊற்றி பட்டர் ஷீட் போட்டாலும் சரி, இல்லை ஆயில் தடவி நல்லா நீங்கள் வச்சாலும் சரி, நீங்கள் அதில் ஊற்றி நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸு எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்னா பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சோண்டு சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை மேலே தூவி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது 3ம் நான் மேலே போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமோ பாதாம் பிஸ்தாம் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டது எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பிட்றது தானே, அதனால் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் கண்டிப்பாக இது இருக்கணும். அப்போ தான் நல்லா குக்காகி வரும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண திங்ஸ் எல்லாருமே கையோடு கழுவிடுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு சில இடத்துலலாம் அப்படியே காஞ்சு போயிருக்கும். நான் ஒன்று மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது என்னென்னா சென்டரில் மாவு ஊற்றுனேன், அதை குச்சி வச்சு இப்படி இது பண்ணி கிண்டி விடாமல் நான் என்ன பண்ணேன், கீழே தட்டாமல் அப்படியே வச்சதுனால சென்டரில் மட்டும் கொஞ்சம் அதிக மாவு இருந்த மாதிரி இருந்துச்சு. வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள். இதை பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. மேலே சாக்லேட் போட்டது அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. கரெக்டாக
கரெக்டான பதத்தில் செம்மையாக வந்திருக்கு. இது ராகி மாவா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்கிட்ட ஓவன் இல்லை, பீட்ரு இல்லை, அப்படிலாம் இல்லை. எதுவும் நினைக்க வேணாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.